குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். என்கிட்ட வாட்ஸ்அப்பில் ஒரு நண்பர் கேட்டிருந்தார், சார் எங்கே பாரு இந்த ஆப்ஷன் என்க்ளேவ் ஒவ்வொரு ஸ்டேட் வைஸும் இப்போ தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் இந்த ஆப்ஷன் என்க்ளேவ் அப்படின்னு நடத்துகிறாங்க. அங்கே என்ன தான் சார் பண்ணுவாங்க? இந்த ஆப்ஷன் என்க்ளேவ் அப்படின்ற இடத்துல என்ன பண்ணுறாங்க? எல்லாரும் அந்த ஆப்ஷன் என்க்ளேவை பற்றி சொல்லும் போது கடைசியில் உங்கள் டிக்கெட்டை இப்போவே புக் பண்ணுங்கள் அப்படின்னும் சொல்கிறாங்க. இந்த டிக்கெட்டு ஃப்ரீயா இல்லை நம்ம காசு கொடுத்து வாங்கணுமா என்ன அப்படின்றது எனக்கு ஒன்றும் புரியல. நீங்கள் இந்த ஆப்ஷன் என்க்ளேவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி அவர் கேட்டார். எனக்கும் அந்த ஆப்ஷன் என்க்ளேவ் நான் இதெல்லாம் பார்த்து தான் இல்லை. நான் கேள்விப்பட்டிருக்கேனே கண்டி, நான் எந்த ஒரு ஒர்க் ஸ்டேஷனும் அட்டன் பண்ணதில்லை. இந்த மாதிரி ஆப்ஷன் என்க்ளேவை பற்றி எனக்கும் தெரியாது. ஆனால் அங்கே என்ன பண்ணுவாங்க ஏது பண்ணுவாங்க அப்படின்றது இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்கில் ஒரு 13-12 வருஷமாக இருக்கிறதுனால இதை தான் அவங்க பேசுவாங்க, இதை தான் அவங்க செய்வாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தோன்ற விஷயங்களை மட்டும் சொல்கிறேன். ரியலாக ஆப்ஷன் என்க்ளேவில் என்ன பண்ணுவாங்கன்றது நானும் பார்த்ததில்லை. ஸோ இது இப்படி தான் நடக்கும் அப்படின்ற மாதிரி நினச்சி தான் நான் இந்த ஆடியோவை பதிவு பண்ணுறேன். ஓகேங்களா? அப்போது இந்த டைட்டில் என்னென்னா, ஆப்ஷன் என்க்ளேவ் அந்த இடத்துல அவங்களோட அறிவை விற்கிறாங்களா, இல்லை புதுசாக வரக்கூடிய ட்ரேடர்ஸோட கனவுகளை விதைக்கிறாங்களா அப்படின்ற மாதிரி நம்ம புரிஞ்சிக்கணும். அந்த இடத்துல ஆப்ஷன் என்க்ளேவில் என்ன பண்ணுறாங்க, அவங்கக்கிட்ட இருக்க அறிவை விற்கணும். ஓகேங்களா? நான் இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்கேன், இந்த மாதிரி என்கிட்ட இவ்வளோ பேர் இருக்காங்க, இவ்வளோ பேரும் ப்ராஃபிட் பண்ணுறாங்க, இவ்வளோ பேரும் ட்ரேடிங்கில் பண்ணி இவ்வளோ சம்பாதிச்சிட்ருக்காங்க, இதெல்லாம் யாராலன்னா எங்களோட அறிவால். அப்போ அந்த அறிவை இந்த ஆப்ஷன் என்க்ளேவில் அவங்க சேல் பண்ணுறதுக்கு வழி இருக்க வாய்ப்பு இருக்குது. இல்லை புதுசாக யாராவது ட்ரேடர்ஸ் உள்ளே வராங்க, அவங்க கனவுகளை விதைக்கிறாங்க. நீங்கள் இந்த மாதிரி ட்ரேடிங் உள்ளே வந்தீங்கன்னா நீங்கள் பெரிய லெவலில் சம்பாதிக்கலாம் அப்படின்ற மாதிரி கனவை ட்ரேடர்ஸ் மனசில் விதைப்பாங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. அப்போ இதுதான் டைட்டில். இன்றைக்கி தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டத்துக்கு போனாலும் இந்த ஒரு விஷயம் அதிகமாக கேட்டுக்கிட்டே இருக்குது. ஆப்ஷன் என்க்ளேவ், உங்கள் டிக்கெட்டை உடனே புக் பண்ணுங்கள், மாதத்துக்கு லட்சங்களை சம்பாதிக்கலாம், வேலையை விட்டுட்டு ஃபுல் டைம் ட்ரேடராக ஆகலாம், ஜீரோவாக இருக்கிற நீங்கள் ஹீரோவாக ஆகலாம். இப்படி பெரிய பெரிய வார்த்தைகள்லாம் காதில் கேட்குது. இன்ஸ்டாகிராமில் போனாவே இதுதான் இருக்குது. சென்னை, மதுரை, கோயம்புத்தூர், திருச்சி, திருநெல்வேலி, இப்படி எல்லா பெரிய பெரிய நகரங்களிலும் இந்த நிகழ்ச்சி நடந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் இங்கே ஒரு கேள்வி கேட்கலாம், இந்த நிகழ்ச்சியை அதிகமாக பணம் சம்பாதிக்கிறது யார்? இந்த நிகழ்ச்சி மூலமாக அதிகமாக பணம் சம்பாதிக்கிறது யார்? ட்ரேடரா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இல்லை இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறவங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. நம்ம இந்த 2 பேருக்கும் உள்ள இந்த வித்தியாசத்தை பற்றி தான் முழுக்க பேச போகிறோம். ஒரு விஷயத்தை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். இந்த உலகத்தில் யாருமே இலவசமாக எதையுமே செய்ய மாட்டாங்க. ஒரு ஹோட்டலுக்கு இப்போ ஒரு ஹால் எடுக்கிறாங்க, ஒரு ஹோட்டலில் ஒரு ஹால் எடுக்கிறாங்க, அதுக்கு வாடகை கொடுக்கணும். அந்த இடத்துல ஹாலுக்கு மட்டும் வாடகை கொடுத்தா அங்கே இருக்கிற சவுண்ட் சிஸ்டம், விளம்பரம், சோசியல் மீடியா மார்க்கெட்டிங், அங்கே இருக்கிற ஊழியர், அங்கே போய்கிட்டும் வந்துக்கிட்டும் இருக்கக்கூடிய பயண செலவு, இதெல்லாம் யார் பார்ப்பா? அந்த நிகழ்ச்சி நடத்தக்கூடிய ஏற்பாட்டாளர் தான் பண்ணணும். இவ்வளவு செலவு அவங்க தலையில் தான் விடியும். அப்போ அதுக்கு பின்னாடி என்ன இருக்கும்? ஃப்ரீ அப்படின்ற கான்செப்ட் இருக்குமா, இல்லை ஒரு பிஸ்னஸ் மாடல் இருக்குமா? இதை நீங்கள் தான் யோசிச்சுக்கணும். கண்டிப்பாக அந்த இடத்துல ஒரு பிஸ்னஸ் மாடல் தான் நடக்கும். கரெக்ட் தானே? இதுதானே அவங்களுக்கு முதல் ஏமாக இருக்கும். அப்போ முதல் வருமானம் அவங்களோட அந்த அடித்தளம் எங்கேருந்து ஆரம்பிக்கிறாங்க? இந்த மாதிரி பிஸ்னஸ் மூலியமாக பெறணும் அப்படின்ற மாதிரி ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு முதல் படி தான் டிக்கெட். அவர் கேட்டார்ல, இந்த டிக்கெட் ஃப்ரீயாக கொடுப்பாங்களா இல்லை காசு கொடுத்து வாங்கணுமான்னு? காசு கொடுத்து தான் வாங்கணும். யார் உங்களுக்கு ஃப்ரீயாக சொல்லித்தருவா? என்கிட்ட அறிவு இருக்குது, என் அறிவை நான் உங்களுக்கு ஃப்ரீயாக சொல்லித்தரேன்ட்டு அது சில தீர்க்கதரிசிகள், சில நல்ல மனம் படைத்தவங்க அவங்களால மட்டும்தான் முடியும். கொடை வள்ளல்களால் மட்டும்தான் முடியும். எல்லாராலையும் முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியாது. ஓகேங்களா? அப்போது இது முதல் அந்த அடித்தளம் என்னது? டிக்கெட்டு. 500 பேர் வராங்க, சும்மா ஒரு உதாரணத்துக்கு வச்சிங்களேன். 500 பேர் வராங்க, ஒருத்தர்கிட்ட ஒரு 1000 ரூபா வாங்குகிறாங்க ஒரு ஆளுக்கு டிக்கெட்டு. அப்போ 500 × 1000 அந்த இடத்துல 5 லட்ச ரூபா வருமா?
இல்லை ரூ. 1000 டிக்கெட் இல்லை, ரூ. 2000 10 லட்சம் பேர் வராங்க. அப்போது இந்த கான்செப்ட் பாருங்கள், டிக்கெட்டோட விலை ஏற ஏற வரக்கூடிய கஸ்டமர்ஸ், அதாவது கஸ்டமர்ஸ் தான், அதை கேட்க வர கஸ்டமர்ஸ் கிட்ட ரூ. 2000 டிக்கெட்டு ஒரு 100 பேர் வராங்க, ஒரு 500 பேர் வராங்க, ஒரு 10 லட்சம் பேர் வராங்கன்னா, அப்போ அந்த பிஸ்னஸோட அந்த ட்ரெண்டு என்ன வேகமாக சம்பாதிக்க ஆரம்பிக்குது அப்படின்றது தான் இங்கே ஆரம்ப காலத்துக்கான பிஸ்னஸ் மாடல். இப்போ நான் ஒரு என்க்ளேவ் நடத்துகிறேங்க ஆப்ஷனை பற்றி. நான் ஒரு 100 பேர் வராங்க, நான் 100 பேர் வர இடத்துல ஒவ்வொருத்தருக்கும் ரூ. 1000. அப்போ 1000 × 100 என்ன ஆச்சு? ₹1,00,000 ஆச்சா? எனக்கு அது சும்மா நான் எவ்வளோ நேரம் பேச போகிறேன்? ஒரு 2 ஹவர் பேச போகிறேன். என்னத்தை பேச போகிறேன்? எல்லாம் நமக்கு தெரிஞ்சதே தான் பேச போகிறேன். நம்ம எப்படி லாஸ் பண்ணுறோம், எப்படி ட்ரேட் பண்ணணும், என்ன மாதிரி நேரத்தில் ட்ரேட் பண்ணணும், எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை எடுக்கணும், எந்த நேரத்தில் எடுக்கணும், எப்படி ப்ராஃபிட் பண்ணணும், எப்படி லாஸ் வந்தால் வெளியேறணும், நமக்கு தெரிஞ்சதே தான் சுற்றி பண்ண போகிறோம். ஆனால் அந்த எமோஷன் கண்ட்ரோல், அந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்குள்ளே வந்தால் மட்டும்தான் இதெல்லாம் நடக்கும், இதெல்லாம் சாத்தியம். நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன். நான் ஆப்ஷன் என்க்ளேவை முடிச்சிட்டேன், நான் ஒர்க் ஸ்டேஷனில் நல்ல பர்சன்டேஜில் மார்க் வாங்கிட்டேன், என்கிட்ட சூப்பர் சர்டிஃபிகேட் இருக்குது, செபியால் அங்கீகரிக்கப்பட்ட, நான் வந்து செபி ரிஜிஸ்டர், நான் ட்ரேடிங் பண்ணால் நான் பக்காவாக 100% ப்ராஃபிட் பண்ணுவேன். இதெல்லாம் முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியாது. ஏன்னா அந்த டிசிப்ளின், அந்த எமோஷன் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் நீ நினச்சா மட்டும்தான் அது பண்ண முடியும். ஒரு ஆப்ஷன் என்க்ளேவ்லையோ அந்த இடத்துல நம்ம வந்து அது சார்ந்த அறிவை வேணால் கலெக்ட் பண்ணிக்கலாமே கண்டி, உண்மையான எக்ஸ்பீரியன்ஸை நீ ட்ரேட் பண்ணி அந்த ஒழுக்கத்தோடு இருந்தால் மட்டும்தான் அதை உன்னால் கேப்சர் பண்ண முடியும். புரியுதுங்களா நான் சொல்ல வர்றது? அப்போது இந்த நிகழ்ச்சியை ஃபஸ்ட்டு புதுசாக வரவங்கள பெரிய லெவலில் ஊக்கப்படுத்துவாங்க. எப்படின்னா, நீங்கள் ஈஸியாக உற்சாகமாக இருக்கிறதுக்கு என்ன மாதிரியான அம்சங்கள்லாம் இருக்கும் அப்படின்னா, ஆப்ஷன் ட்ரேடிங் ரொம்ப ஈஸி, இதில் அருமையாக சம்பாதிக்கலாம், நாங்கள் சொல்கிற ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணால் பெரிய லெவலில் சம்பாதிக்கிறான், நீங்கள் எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ லட்சங்களை இழந்துக்கிட்டு இருக்கீங்க, அதாவது உங்களை உற்சாகம் தரக்கூடிய வகையில் பேசிக்கிட்டே இருந்தால். இப்போது டீச்சர் வந்து ஸ்டூடெண்ட்கிட்ட பேசுகிறாங்க, எப்பா நீங்கள் யாருமே படிக்க வேணாப்பா, ஆனுவல் எக்ஸாம் வந்தால் நான் உங்களுக்கு ஃபுல் மார்க் போடுறேன், ஆனால் அதுக்காக நீங்கள் ஒரு 30 மார்க்கு படிக்கணும், என்கிட்ட இந்த மாதிரி கைடெல்லாம் இருக்குது, நீங்கள் அந்த கைடை என்கிட்டேருந்து காசு கொடுத்து வாங்கிக்கிங்க, படிங்க, உங்களால் முடியலன்னா நான் பாஸ் மார்க் போட்டுடுறேன் அப்படின்ற அந்த வார்த்தைகள் இருக்குல்ல ஸ்டூடெண்ட்டில். நான் படிக்கிற காலத்துலாம் இங்கிலீஷ் கைடை வந்து டீச்சர்ஸை சேல் பண்ணுவாங்க. இது மாதிரிலாம் நடந்திருக்கு. நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவன் தான், இதெல்லாம் நடந்திருக்கு. ஸோ அதே மெத்தடு தான் இங்கேயும். ஓகேங்களா? உங்களை உற்சாகப்படுத்துறதுக்கு என்ன வேணால் பேசுவாங்க அந்த இடத்துல. அதுக்கப்புறம் என்ன ஆகும்? அப்புறம் தான் மெல்ல மெல்ல அவங்களோட அந்த பிஸ்னஸோட எக்ஸ்பேண்டிங் வெளியே வரும். அதுக்கப்புறம் டிக்கெட் வாங்கியாச்சு, உள்ளே நம்ம உக்காடுறோம், எல்லாம் பேசி முடிக்கிறாங்க, உங்களை நல்லா என்கரேஜ் பண்ணி உங்களை ஷார்ப்பாக மைண்டை வாஷ் பண்ணி வச்சிடுறாங்க. அடுத்தது ஃபஸ்ட்டு வரக்கூடியது அட்வான்ஸ் கோர்ஸ் எங்ககிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க, எங்ககிட்ட மென்டார்ஷிப் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க, எங்ககிட்ட ப்ரீமியம் கம்யூனிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க, எங்ககிட்ட விஐபி குரூப் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க, எங்ககிட்ட லைஃப் டைம் அக்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் அடுத்தடுத்து ஒன் பை ஒன்னாக வந்து ஒன்லி ஃபார் செல்லிங் அப்படின்னு தான் வரும். இது எல்லாமே என்னது? விற்பனைக்காக மட்டும்தான் அப்படின்ற மாதிரி முடிப்பாங்க. அப்போது இதுதான் அதுக்கான ஃபஸ்ட்டு நுழைவாயில், இந்த டிக்கெட்டு தான். இந்த நுழைவாயில் உள்ளே போயிட்டா இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அட்வான்ஸ் கோர்ஸ் இருக்குது, மென்டார்ஷிப் இருக்குது, ப்ரீமியம் கம்யூனிட்டி இருக்குது, விஐபி குரூப் இருக்குது, லைஃப் டைம் ஆக்சஸ் இருக்குது. இவ்வளோத்தையும் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணோன்னா அதுக்கு ஒரு அமௌண்ட்டு நீங்கள் செலுத்தணும். அப்போ ஃபஸ்ட்டு நாள் டிக்கெட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் கோர்ஸ் வருது, அதுக்கப்புறம் மெம்பர்ஷிப் வருது, அதுக்கப்புறம் ரெஃபரல் வருது. இதுதான் பல இடங்களில் இதே மாதிரியான பிஸ்னஸ் மாடல் தான் நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த வணிக முறை தான் இப்போது ஆப்ஷன் என்க்ளேவ் அப்படின்ற மாதிரி நடக்கிற மாதிரி இருக்குது அப்படின்றது என்னுடைய ஒப்பீனியன். அங்கே ரியலாக எப்படி இருக்குதுன்னு தெரியாது, ஆனால் இப்படி தான் இருக்குன்றது என்னுடைய 99% கான்ஃபிடென்ஸ். ஓகேங்களா? இப்போ ஒரு முக்கியமான கேள்வி, ஏன் ஆப்ஷன் ட்ரேடிங் இவ்வளவு பேர் இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி. ஏன்னா பொதுவாகவே
ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு நம்ம விளம்பரம் பண்ணும்போது அந்த விளம்பரம் பெரிய லெவலில் ஸ்ப்ரெட் ஆகாது, ரொம்ப பேர் அதை கவனிக்கவும் மாட்டாங்க. ஏன் சொல்லுங்கள்? இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னாவே அது டியூரேஷன் வந்து வெரி லாங். அப்போது அதில் எக்ஸைட்மெண்ட் அப்படின்றது அங்கே இல்லவே இல்லை. கரெக்டாக? மனுஷனோட உணர்வு எப்போவுமே ஒரு எக்ஸைட்மெண்ட்டை நோக்கியே தான் இருக்கும். அப்போது எக்ஸைட்மெண்ட் அதிகமாக இருக்கக்கூடிய இடம் எது? ஆப்ஷன் ட்ரேடிங் தான். அப்போது மனுஷனோட மனம் என்ன ஆகுது? மூளை என்ன சொல்லுது? வேகமாக பணம் சம்பாதிக்கணும், வேகமாக பணத்தை பிடிக்கணும். அதுக்கு எந்த இடம்டா பெஸ்ட்டுன்னா ட்ரேடிங்கில், ஷேர் மார்க்கெட்டில் ஆப்ஷன் ட்ரேடிங் தான். யார் ஒருத்தன் 10 வருஷமாக காத்துக்கிட்டு இருந்து பெரிய பணம் சம்பாதிச்சு அதுக்கப்புறம் பணக்காரன் ஆகணும் அப்படின்னு கனவு காணுவாங்க? நானே காண மாட்டேன். அப்போது லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி யார் பெரிய லெவலில் கனவு காணுவா? யாரும் பண்ண மாட்டாங்க. அப்போ வரக்கூடிய எல்லாருமே எதை நோக்கி வராங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன் நோக்கி தான் வராங்க. அவங்க சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள்லாம் 5000 50,000 ஆகும். அப்போ உடனே அட்டென்ஷன் என்ன ஆகும் நமக்கு? பரவாயில்லையே 5000 50,000 ஆகுது அப்படின்ற மாதிரி அந்த பக்கம் தான் போகும். நீங்கள் 1 லட்சம் போட்டால் 10 வருஷம் கழிச்சு 10 லட்சம் கிடைக்குன்னு சொல்லி பாருங்கள், ஒருத்தனும் போட மாட்டான். அப்போது இதில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸைட்மெண்ட் தான் பல பேர் விரும்புகிறது. நானும் தான், நீங்களும் தான். அந்த காலத்து ஜனங்க மட்டும்தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்லேருந்து ஒரு பிலோ 35க்குள்ளே எத்தனை பேர் இன்வெஸ்ட்மெண்ட்டில் பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்போம்? சில பேர் பண்ணியிருப்பாங்க. ஆனால் பல பேர் என்ன ட்ரேடிங் உள்ளே தான் வராங்க. ஏன் வராங்க? அந்த எக்ஸைட்மெண்ட்டு தான். ஏன் இன்றைக்கி 5000 போட்டால் இன்றைக்கே 10,000 கிடச்சிரும். இன்வெஸ்ட்மெண்ட்டில் இன்றைக்கே கிடச்சிருமா? கிடைக்காது. ஸோ இதுதான் மனுஷனோட அந்த மனசு. இந்த மனசு தான் இந்த மாதிரி பெரிய பெரிய பிஸ்னஸ் மாடலை இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியெல்லாம் நம்ம ஜனங்களை நோக்கி டார்கெட் பண்ண வந்துக்கிட்டே இருக்குது. ஆப்ஷன் என்க்ளேவ் அப்படின்ற மாதிரி. அப்போ இங்கே ஒரு கேள்வி நம்ம கேட்கலாம்ல. இப்போ ஒரு டாக்டர் மாநாடு நடத்துகிறாங்க அப்படின்னு வச்சிங்களேன். அங்கே வரக்கூடிய முக்கால்வாசி பேர் டாக்டராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில ஆடியன்ஸ், அதாவது பார்வையாளர் கூட வருவாங்கள்ல. அப்போ அந்த பார்வையாளர் கூட அங்கே டாக்டர் ஆக முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம்ல. டாக்டருக்கு படிச்சிருந்து அந்த டாக்டர் மீட்டிங்கில் இருந்தால் டாக்டர்ஸ் அவங்க சில பேர் வருவாங்க. இப்போ டாக்டர் குடும்பத்தில் இருக்காங்க, அப்பா அம்மா பேரண்ட்ஸ் அவங்க சொந்தக்காரங்களாம் வராங்கன்னா அவங்களாம் டாக்டரா? அவங்களாம் அந்த மாநாட்டுக்கு போயிட்டால் டாக்டர் ஆக முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியாதுல்ல. அதே மாதிரி தான் இன்னொரு எக்ஸாம் பார்க்கலாம். ஒரு கிரிக்கெட் கேம்ப்பு நடத்துகிறாங்கன்னு வச்சிங்களேன். அங்கே போனால் எல்லாருமே இந்தியன் டீமில் போய் கிரிக்கெட் அந்த கேம்பில் ஆடி இந்தியன் கிரிக்கெட் டீமில் போய் பிளேயர்ஸாக ஆட முடியுமா? அதுவும் முடியாது. இதே மாதிரி தான் இப்போ இந்த ஆப்ஷன் ட்ரேடிங் ஈவெண்ட்டுக்கு எல்லாருமே போகிறாங்க. அந்த ஆப்ஷன் என்க்ளேவ்னு எல்லாருமே ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக ஆகிடுவாங்களா? இது நம்ம என்றைக்காவது யோசிச்சிருக்குமா? கிடையாது. யாரோ ஒருத்தர் தான் ஆக போகிறாங்க. இது தானே இதில் இருக்கக்கூடிய ரியாலிட்டி, உண்மை இது தானே. ஸோ அதை தான் நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரேடிங் பெரிய பிரச்சனை, இங்கே லாஸ் எல்லாம் கிடையாது. உங்களுடைய அந்த நம்பிக்கையை பெரிய லெவலில் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான இடம் தான் இந்த ஆப்ஷன் என்க்ளேவ், இந்த ஆப்ஷன் சம்மந்தமான ஈவெண்ட்டு இதெல்லாம் நடத்துறதுக்கான காரணம். இப்போ நீங்கள் எத்தனை ஈவெண்ட்டு போகிறீங்க, எத்தனை வெற்றி கதைகளை கேட்குறீங்க, எத்தனை மோட்டிவேஷன் இன்ஸ்பிரேஷன் கதையெல்லாம் கேட்குறீங்க. எத்தனை பேர் இந்த மாதிரி இன்ஸ்பிரேஷன் கதை, இந்த மாதிரி நான் ஷேர் மார்க்கெட்டில் இவ்வளோ பணம் சம்பாதிச்சிட்டேன், என்கிட்ட பிஎம்டபிள்யூ கார் இருக்குது, லக்ஸரி ஹோட்டல் இருக்குது, ஃபாரின் டூர் நான் போகிறேன், ட்ரேடிங் செட்டப் என்கிட்ட சூப்பராக இருக்குது, ப்ராஃபிட் ஸ்க்ரீன்ஷாட் எல்லாம் காட்டுறாங்க. ஆனால் ஏன் யாருமே லாஸ் ஸ்க்ரீன்ஷாட்டை காட்ட மாட்டுறாங்க? அதாவது ஸ்க்ரீன்ஷாட்டை காட்டுறதே தப்பு, காட்டக்கூடாது. இப்போ நான் லாஸ் பண்ணுறேன் ப்ராஃபிட் பண்ணுறேன் அப்படின்றத நான் எக்ஸ்போஸ் பண்ணக்கூடாது, அது உண்மை தான். ஆனால் சில பேர் சொல்கிறாங்கல்ல, நான் இதால் பிஎம்டபிள்யூ கார் வாங்கிட்டேன், என்கிட்ட லக்ஸரி ஹோட்டல் இருக்குது, என்கிட்ட வெளிநாட்டில் வீடு இருக்குது, நான் 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி ஃபாரின் டூராக போயிட்டுருக்கேன். ஸோ இது மாதிரிலாம் சொல்கிறவங்க பல பேர் இருக்காங்க. நானே பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். இப்போ யூடியூப்பில் நானும் பார்க்க ஆரம்பிக்கிறேன். ஸோ அப்போ எவ்வளோ பேர் சொல்கிறாங்க இந்த மாதிரி. ஏன் அவங்க யாருமே லாஸ் பண்ணுற ஸ்க்ரீன்ஷாட்டையோ, நான் இப்போ இவ்வளோ லட்சங்களை இழந்துட்டேன், இவ்வளோ கோடி இழந்துட்டேன்னு யாருமே ஏன் சொல்ல மாட்டுறாங்க? அதை நம்ம என்றைக்கா திங்க் பண்ணியிருக்கோமா? பண்ண மாட்டோம். இப்போது இந்த ஆப்ஷன் என்க்ளேவில் அங்கே வந்து பேசக்கூடியவங்களாம் யாராக இருக்காங்க? அக்கௌண்ட்டை ஜீரோ பண்ண ட்ரேடர்ஸ் அங்கே வராங்களா? இல்லை அக்கௌண்ட்டை பிளாஸ் பண்ணவங்க மேடைக்கு அங்கே வருவாங்களா? அவங்க அங்கே கூப்பிட்ற ஜனங்கள்லாம் யாராக இருப்பாங்க?
இல்லை பெரிய லெவலில் ஆப்ஷனில் லாஸ் பண்ணவங்கள கூப்பிட்டு இந்த மாதிரி நாங்கள் ட்ரெயின் பண்ணுறோம், நீங்கள் இவ்வளோ லட்சங்களை இழந்துட்டீங்க, எங்கள் ஆப்ஷன் என்க்ளேவ்க்கு வாங்க, நாங்கள் உங்களை பெரிய லெவலில் டெவலப் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு லாஸ் ஆனவனை கூப்பிடுவாங்களா, புதுசாக வரக்கூடியவங்களை கூப்பிடுவாங்களா? இது எனக்கே ஒரு டவுட் இருக்குது. எனக்கு இந்த ட்ரேடிங்கால் தான் பல லட்சங்களை இழந்துட்டேன். இப்போ இந்த மாதிரி ஈவெண்ட்டெல்லாம் நடக்குது. அப்போ அந்த ஈவெண்ட்டில் இப்போ நான் போகிறேன், என்னை அவங்க வெல்கம் பண்ணி எனக்கு டீச் தான் பண்ணுவாங்க. என்னுடைய பர்சனல் ப்ராப்ளத்தை புரிஞ்சுக்கிட்டு என்னை டெவலப் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டால் அங்கே அது நடக்காது. அப்போ நம்ம தான் புரிஞ்சுக்கணும், சமுதாய ரீதியாக பாதிப்பு என்ன வரும், இந்த ட்ரேடிங்கில் வந்தால் நமக்கு என்னென்ன பாதிப்பு வரும். ஒரு உதாரணம், ஒரு இளைஞன் வந்து வேலைக்கு போகிறான், அவனுக்கு மாதம் 25,000 சம்பளம், அவன் வாழ்க்கை வந்து மெதுவாக ப்ரோக்ரஸ் ஆகுது. ஒரு நாள் இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கு போகிறான். அந்த இடத்துல அவங்க சொல்கிறாங்க, ஒரு நாள் 50,000 சம்பாதிக்கலாம், ஒரு வாரத்தில் 1,00,000 சம்பாதிக்கலாம் அப்படின்ற மாதிரி. மார்க்கெட்டில் இதெல்லாம் சம்பாதிக்க முடியும் தாங்க. அதுக்கு பியூராக லக்கும் வேணும். நம்ம ஒரு 50-60 இந்த ஸ்கேல்பர்ஸ் எல்லாம் இதெல்லாம் அசால்ட்டாக பண்ணுவாங்க. 1,00,000 50,000 2,00,000 அப்படின்றது கிடைச்சா ஆச்சு, இல்லைன்னா லாஸு. ஓகேங்களா? அப்போ ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, கரெக்டாக, அதை நான் ஒத்துக்கிறேன், மார்க்கெட்டில் இருக்குது. ஆனால் எத்தனை பேர் அதை பண்ண முடியும்? அதுதான் அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை. அப்போ அந்த மாதிரி ஈவெண்ட்டுக்கு போகிறவங்க, அவங்க மனசு கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? அவங்க சம்பளத்தை சுத்தமாக வர்றதை தூக்கி இதில் தான் போடுவாங்க. அவங்க சம்பளத்தை பெருசாகவே மதிக்க மாட்டாங்க. அவங்களோட சேமிப்பை டோட்டலாகவே அவாய்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. எல்லாத்தையும் தூக்கி இதில் போடுவாங்க. அப்புறம் அந்த முதலீடு அப்படின்றத சுத்தமாக மதிக்க மாட்டாங்க. எல்லா பணத்தையும் தூக்கி ஒரே ஒரு இந்த ட்ரேடிங் போர்ட்டலில் ஆப்ஷனில் போடுவாங்க. இங்கே தான் அந்த மனுஷனுக்கு ஸ்டார்டிங் ப்ராப்ளமே ஸ்டார்ட் ஆகுது. இது அவனோட முடிஞ்சு போச்சுன்னா பிரச்சனை இல்லை, அவன் மேரிடாக இருந்தால் அவன் குடும்பத்தையும் பாதிக்கும். கரெக்ட் தானே நான் சொல்கிறது? இன்னொரு ஆபத்தும் இருக்குது இந்த ட்ரேடிங்கில். ஃபோமோ அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்டு. எல்லாரும் பணம் சம்பாதிக்கிறாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாருக்குமே. ஆனால் நான் மட்டும் சம்பாதிக்கிறதே இல்லை, லாஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அது இல்லாமல் நான் வந்து இந்த ட்ரேடிங்கில் டோட்டலாக லூஸ் ஆகிட்டே இருக்கேன் அப்படின்னு நிறைய பேர் நினைக்க ஆரம்பிக்கிறாங்க இப்போல்லாம். அதுக்கப்புறம் லோன் எடுக்கிறாங்க, கிரெடிட் கார்டு சம்மந்தமாக அதில் காசு எடுத்து ட்ரேடிங் பண்ணுறாங்க, பர்சனல் லோன் எடுக்கிறாங்க, நகையை அடமானம் வைக்கிறாங்க. இதெல்லாம் ஆரம்பம் ஆகும். இதோட ஆழத்துக்கு போயிட்டா ட்ரேடிங் ஒரு ஃபினான்ஷியல் ஆக்டிவிட்டியில் இருந்து எமோஷ்னல் ஆக்டிவிட்டீஸாக மாறிடும். இது கண்டினியூஸ் ஆகிட்டே இருந்தால். இந்த இடத்துல நான் ஆப்ஷன் ட்ரேடரை தப்புன்னெலாம் சொல்லலை. ஆனால் ஆப்ஷன் ட்ரேடிங் மிகவும் ஒரு ஆபத்தான டூல், ஒரு கருவி அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். கத்தி மாதிரி அப்படின்னு வச்சிங்களேன். கத்தியை வச்சு சமையலுக்கு பயன்படுத்தலாமா? அதே கத்தியால் சில பேரை காயப்படுத்தவும் முடியும். அப்போ பிரச்சனை கத்தியில் இருக்கா அப்படின்னு கேட்டால் அந்த பிரச்சனை கத்தியில் இல்லை, அதை பயன்படுத்தக்கூடிய மனுஷங்கக்கிட்ட தான் இருக்குது. அதே தான் இங்கேயும். இப்போ இன்னொரு உதாரணம் கூட சொல்லாமே, கத்தியை விற்கிறாங்க. அந்த ஆபத்தை கத்தியை விற்கிறவங்க முழுமையாக சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு கத்தி வந்து சேல் ஆகணும், இவனுக்கு தேவை கத்தியும் வாங்கணும். அப்போது அந்த கத்தியோட பயனும் தெரிஞ்சு அதால் ஏற்படக்கூடிய பாதிப்பும் தெரிஞ்சால் மட்டும்தான் ஒருத்தன் அந்த கத்தியை வாங்குவான். அப்போ அந்த கத்தியை செல் பண்ணுறவனும் அதே நிலைமையை புரிஞ்சிக்கணும் இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும். அதே தான் இந்த ஆப்ஷன் ட்ரேடிங். இவங்க என்ன தான் கத்தி மாதிரி இந்த ஆப்ஷன் என்க்ளேவ் இந்த ஈவெண்ட் எல்லாம் நடத்தினாலும் அதில் வரக்கூடிய அந்த பாதிப்பை உணர்ந்தவங்க மட்டும்தான் அதில் சஸ்டெயின் பண்ண முடியும். ஓகேங்களா? எல்லாருமே போகிறாங்க, ஈவெண்ட்டில் போகிறாங்க, கலந்துக்கிறாங்க, காசை கொடுத்து டிக்கெட் வாங்கிக்கிறாங்க. ஒரு 100 பேர் போகிறாங்க அந்த ஈவெண்ட்டில். ஏன் அந்த 100 பேரும் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் சக்ஸஸ் பண்ண முடியல? எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் அங்கே அந்த ஈவெண்ட்டு நடத்துகிறாங்க. ஏன் ஒருத்தரால் கூட முடியல? அப்போ அதை தாண்டி ஏதோ ஒன்று அங்கே இருக்குல்ல. அதை தான் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன். என்ன தான் கிளாஸ் போனாலும், என்ன தான் ஒர்க் ஸ்டேஷன் போனாலும், என்ன தான் ஆப்ஷன் என்க்ளேவ்னு சொன்னாலும், என்ன தான் மார்க்கெட்டிங் போட்டு புக்கு ஒவ்வொரு பேராவைஸ் படித்தாலும் ரியல் லைஃப்பில் ரியல் மார்க்கெட்டிங் பண்ணுறது வேறு. அது வித் பியூர் எமோஷன். ஜஸ்ட்டு கொஞ்சம் எமோஷன் மிஸ் பண்ணால் டோட்டலாக வாஷ் அவுட் ஆகிடுவோம். அதை தான் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன். ஸோ இந்த மாதிரி ஈவெண்ட்டுக்கு நீங்கள் போங்க. அப்படி நீங்கள் போகிற மாதிரி இருந்தால் ஒரு 3 கேள்வியை மட்டும் கேளுங்க. ஃபஸ்ட்டு கேள்வி,
95 பேர் இந்த மாதிரி ஈவெண்ட்டில் போய் ஏன் வெற்றியே பெற முடியல, காரணம் என்ன அப்படின்ற மாதிரி கேளுங்க. ரெண்டாவது, எத்தனை பேரோட கணக்கு தொடர்ந்து 3 வருஷமாக ப்ராஃபிட்லேயே இருக்காங்க அப்படின்ற மாதிரி கேளுங்க. மூணாவது கேள்வி, இந்த ஈவெண்ட் நடத்துகிறாங்கல்ல, அவங்களுக்கு முக்கிய வருமானம் ட்ரேடிங்கில் இருந்து வருதா, இல்லை இந்த மாதிரி ட்ரைனிங் கிளாஸஸ்லேருந்து வருதா அப்படின்ற மாதிரி 3 கேள்வியை நீங்கள் கேளுங்க. அதுக்கு தெளிவான பதில் கிடைச்சா அவங்கள பியூராக நம்பலாம். ஓகேவா? இதுதான் நான் உங்களுக்கு சொல்கிறது. நான் சொல்கிறது எல்லாமே இப்படி தான் இருக்கும் அப்படின்றது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? அங்கே வேறு மாதிரி கூட நடக்கலாம், ஆனால் இதை சாராமல் அங்கே நடக்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்லை. ஸோ இறுதியாக மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், பணம் சம்பாதிப்பது கஷ்டம், அதை ஒத்துக்கிறேன். அதை ட்ரேடிங்கில் சம்பாதிக்கிறது அதை விடையே கஷ்டம். ஆனால் இருக்கிற பணத்தை இழந்துட்டா அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ ட்ரேடிங் உள்ள வர்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஆப்ஷன் ட்ரேடிங் என்க்ளேவ் அப்படியெல்லாம் போனால் அது நம்பிக்கை தன்மை உள்ள இடமா, இங்கே நான் போனால் கண்டிப்பாக ப்ராஃபிட்டபிள் பர்சனாக மாறுவேனா, இதெல்லாம் நீங்கள் திங்க் பண்ணணும். இதை நீங்கள் அங்கே போய் தான் கற்றுக்கணுன்ட்டு இல்லை. மார்க்கெட்டில் லாஸ் பண்ணாவே இது எனக்கு தெரிஞ்சிடும், எனக்கு தெரியுது அப்படின்றது போது எல்லாருக்குமே தெரியும். அப்போ நமக்கு என்ன தேவை மார்க்கெட்டில்? ஃபஸ்ட்டு ட்ரேடிங்னால் என்னன்னு நம்ம கற்றுக்கணும், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்னால் என்னன்னு கற்றுக்கணும், எமோஷனை கண்ட்ரோல் பண்ணணும். இது 3 கண்ட்ரோல் பண்ணால் எதுக்கு ஆப்ஷன் என்க்ளேவ், எதுக்கு ஈவெண்ட்ஸு, எதுக்கு ஒர்க் ஸ்டேஷனு? ஆனால் நம்ம இதுக்கு ஃபாலோ பண்ண மாட்டோம். ஓகேங்களா? யாராவது ஒரு கனவை நம்மக்கிட்ட சொல்கிறாங்க அப்படின்னா அதை தான் நம்புவோம். நம்ம அதுக்கான ஆராய்ச்சியை பண்ணுறதே கிடையாது. இதுதான் நம்மளோட மெயின் ப்ராப்ளம். நம்ம எல்லாருமே இப்படி தான் இருக்கிறோம். அதனால தான் எத்தனை பேர் இப்போது இந்த கால்ஸ் எல்லாம் வருது, இந்த டெலகிராமில், வாட்ஸ்அப்லலாம் எல்லா கால்ஸுமே பக்கா ப்ராஃபிட்டாக வருதா? எத்தனை பேர் நீங்கள் கால்ஸ் குரூப்பில் இருப்பீங்க? நான் இல்லை, இப்போ நீங்கள் இருப்பீங்கள்ல, கொடுக்குற கால்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக உங்களுக்கு ப்ராஃபிட்டபுளாக வருதா? அவங்க கொடுக்குற கால்ஸை உங்களால் டக்குன்னு பிடிக்க முடியுதா? ஸோ இந்த மாதிரி கேள்விகள்லாம் இருக்குது. இதுக்கான விளக்கம் எனக்கு தெரியல, ஏன்னா நான் அந்த மாதிரி கால்ஸ் குரூப்லலாம் எதுலேயுமே இல்லை. நீங்கள் இருந்தால் எனக்கு ரிப்ளை பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில். ஸோ நம்ம முதல்ல நம்மளோட அந்த ஒழுக்கங்களை ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா? உண்மையாக நம்ம ட்ரேடிங் தான் நம்மளோட இன் ஃப்யூச்சர் அப்படின்னு நினச்சா நம்ம ட்ரேடிங்கை ப்ராப்பராக கற்றுக்கணும், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை கற்றுக்கணும், எமோஷனை கண்ட்ரோல் பண்ணணும். ஓகேங்களா? யாராவது நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க இருக்காங்க, அவங்க அறிவை விற்கிறாங்க அப்படின்னா அந்த அறிவால் உங்களுக்கு நன்மை கிடச்சி ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக மாறினா சந்தோஷம்தான். அவங்கக்கிட்ட போய் அதை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமும் லாஸ் பண்ணால் அப்போ அதனால் என்ன யூஸ் இருக்குது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். எப்போவுமே மார்க்கெட்டில் நல்லதை விட தப்பை தான் அதிகமாக மிகைப்படுத்தி சொல்லுவாங்க. இப்போ ஆப்ஷன் ட்ரேடிங் ரிஸ்க்கு செபி சொல்லிக்கிட்டு தான் இருக்குது. அதில் எல்லாருமே தோக்குறான் இயர் வைஸ் அப்படின்னு தான் சொல்கிறான். அப்புறம் எதுக்கு இத்தனை ஆப்ஷன் என்க்ளேவ், இத்தனை ஈவெண்ட்டு, இத்தனை ஒர்க் ஷாப் வருது? இது நம்ம என்றைக்கா திங்க் பண்ணியிருக்கோமா? அப்போ திங்க் பண்ணால் இதெல்லாம் வேஸ்ட்டு. செபியே சொல்கிறான் எல்லாருமே தோக்குறான்னு, அப்புறம் எதுக்கு இவ்வளோ ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் ஆப்ஷன் என்க்ளேவ் நடக்குது, ஈவெண்ட்ஸ் நடக்குது, ஒர்க் ஷாப் நடக்குது, ஒர்க் ஸ்டேஷன் இருக்குது, மார்க்கெட்டிங்கை பற்றி சொல்லித்தராங்க, எல்லாமே ஏன் நடக்குது? எல்லோரும் தோற்றுக்கிட்டு இருக்கான்னு ஒரு ரிப்போர்ட்டும் இருக்குது. அப்போ இது இதெல்லாம் ஒரு கோர்வையாக பாருங்களேன். அப்போ நமக்கு சிந்திக்க தோணுதா இந்த இடத்துல? நீங்கள் இனிமேல் ஆப்ஷன் என்க்ளேவ், ஈவெண்ட்டு, ஒர்க் ஷாப்பு இதெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி, குறிப்பாக உங்கள் டிக்கெட்டை புக் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் எதிர்காலத்தை யார்கிட்ட நீங்கள் ஒப்படைக்க போகிறீங்க அப்படின்றத ஒரு தடவை யோசிங்க. யாரோ தெரியாத ஒருத்தர் ஈவெண்ட்டில் பேச போகிறாரு, அவர்கிட்ட உங்கள் எதிர்காலத்தை ஒப்படைக்க போகிறீங்களா? எல்லாத்தையும் நானே தெரிஞ்சு நானே கற்றுக்கிட்டு எல்லாத்தையும் நானே பழகிக்கிறேன் அப்படின்னு உங்கள் மேலேயே நீங்கள் நம்பிக்கை வச்சு உங்கள் மேலேயே நீங்கள் ட்ரஸ்ட்டாக இருக்க போகிறீங்களா? முடிவு உங்ககிட்ட தான். ஓகேங்களா? ஆப்ஷன் என்க்ளேவ் அப்படின்றது ட்ரேடிங்கை கற்றுக் கொடுக்குறாங்களா இல்லையா அப்படின்றது எனக்கு தெரியாது. ஆனால் அந்த இடத்துல உங்களுடைய கனவை அவங்க விதைக்கிறாங்க அப்படின்றது மட்டும் நான் இங்கே புரிஞ்சுக்கிறேன். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், அந்த நண்பர் கேட்ட கேள்விக்கு என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி நான் சொல்கிறது. ஆனால் நிஜமாக ஆப்ஷன் என்க்ளேவில் வேறு மாதிரி இருக்கலாம், பட் இதை சாராமல் அங்கே இருக்க வாய்ப்புகளே இல்லை.
ஏன்னா இது ஒரு வணிக முறைக்கான செயின் தான் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். இந்த ஆடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.